உள்ள சந்தேகங்களை ஏற்பாடுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்தில் கோட்டமாவளி உறுப்பினர் செல்லம் அன்பு அவர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் சிறிய தலைவர் அவர்களே, மூணு வாழ் அருமை உங்கள் அனைவரையும் அமைச்சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அரசியல் சூழ்நிலை நாட்கள் கடந்த 10 வருடங்களாக அரசியல் மேடையில் போவதிலே இருந்த கவனம் இன்று இந்த 3 மணியே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே என்னுடைய வயசில் சேர்ந்தவர்கள் அல்லது இங்கே அறிந்தவர்கள் யாராக இருக்கலாம். 3 மண்ணுக்கு முஸ்லிம் காங்கிரஸை கொண்டு வந்த முதலாவது மனிதனே நான் தான். 1987ஆம் ஆண்டு 26ஆம் தேதி ஒரு நாள் இந்தியாவிலிருந்து ஒரு சின்னஞ்சிறிய போதிலே நானும் காட்டாமணியை சேர்ந்த கவிஞர் நகீபும் ஊருக்கு வந்து கொண்டிருந்தோம். தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டத்தில் பேசினார். நான் அங்கு பேசிவிட்டு இந்த கூட்டத்தில் இங்கே வந்து நான் பேசும் வரையிலும் என்னுடைய தலைவர் வரும் வரையிலும் நான் பேச வேண்டிய சூழல் இருந்தது. அது நேற்று போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் போய்விட்டது. இந்தியா ஜெட்டிக்கு பக்கத்தில் தான் வலதுகை இடதுகை பக்கமாக இறங்கி வருகின்ற நேரம் மாரூஃப் ஒரு நண்பர் இருந்தால் அவர் வீட்டில் தான் அங்கே ஒரு சாப்பாடு. அவர் மாட்டா போய்விட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருக்கு மேலான சுத்தத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அவருடைய வீட்டில் அன்றிரவு எங்களுக்காக மீன் கறி சமைக்கப்பட்டிருந்தது. இந்த முஸ்லிம் காங்கிரசுடைய வரலாறில் முஸ்லிம் அரசியலில் எனது அனுபவங்கள் என்று நான் சந்திக்கிறேன். மிக காரசாரமான தொடர். அதுக்கு பின்னர் எங்கள் தேசத்தில் அஷ்ரப் நினைவுகள் என்று ஒன்று எழுதி கொண்டு போனேன். பின்னர் ஒரு மனிதரை பற்றிய நன்மையும் தீமையும் சொல்லப்பட வேண்டும், நாளைய சமுதாயத்திற்கு அது அறியப்பட வேண்டும் என்று நான் எழுதப்போன நேரம் தலைவரை பற்றி எதுவும் பிழையாக எழுதுவதென்றால் அந்த தொடரை நிறுத்தி விடுவோம் என்ற விதமாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டதினால் நான் அப்படியே நிறுத்தி வைத்து விட்டேன். நான் இங்கே இந்த மேடையிலிருந்து பேசுகின்ற எந்த ஒரு சொல்லுக்கும் நாளை மசர் நாளிலே நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அச்சத்தில் தான் நான் உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன். ஏனெனில் இங்கே இருந்த இந்த உங்களுடைய அரபு கல்லூரி, அதனுடைய பேர் என்ன, நஜ்வத்துல் உலமா அரபு கல்லூரியுடைய அப்துல் ஜப்பார், மர்ஹூம் அப்துல் ஜப்பார் மௌலையுடைய வாப்பா எனக்கு ஓதி தந்திருக்கிறார் மீராவுடையிலே. அப்துல் ஜப்பார் மௌலையுடைய மகனார் ஆயுததாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட பொழுது பல நாட்கள் நான் கவலையில் மூழ்கி இருந்திருக்கிறேன். எனவே இந்த பின்னணியிலிருந்து முஸ்லிம் காங்கிரஸ்ல கடந்த 25 வருடங்களில் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், முஸ்லிம் காங்கிரஸை தவிர நான் இன்னொரு மேடைக்கு போகவே இல்லை. ஏனெனில் இந்த சமூகத்திற்கு நீலமும் வேண்டாம் பச்சையும் வேண்டாம், எங்களுக்கு என்று ஒரு கட்சி வேணும் என்று வந்த நாங்கள். எனக்கு இன்றைய பெரிய ஒரு மனநிறைவாக இருந்தது. நான் அந்த போர்டில் கடலால் வந்து கொண்டிருந்த நேரம் மூதூர் ஜனங்கள் எல்லாம் அப்படியே அலை போல் திரண்டு கடலுக்குள் வரப்போகிறார்கள். நான் போர்டில் இருந்து சொன்னேன், தலைவர் வரவில்லை, அவர் கிண்ணியாவில் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் செல்ல மணிவா வந்திருக்கிறேன் என்று. வெயிலில் காஞ்சி அடிபட்டு நாங்க வந்த இவர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன மாலை எடுத்து கொண்டு ஓடி வந்தார்கள். கொள்ள பேர் வைத்திருப்பார்கள், இவர் தான் எம்எச்எம் அஷ்ரஃப் ஆக்க முடியும்.
அன்னைக்கு அஷ்ரஃபை தெரியாதவர்கள் இருந்தார்கள். இந்த வரலாறு சொல்ல வேண்டுமாக இருந்தால் விடிய விடிய சொல்ல வேண்டும். அந்த மாகாண சபையிலே 100% வாக்களித்த மக்கள் மூதூர் மக்கள். 5 ஆசனங்கள் எங்களுக்கு கிடைத்தது. 5 6 ஆசனங்கள். அந்த ஆசனங்கள் 6ல் தோப்பூரில் இருந்து என்னுடைய நண்பர் ஹாஜா மொய்தீன் ஒருவர், திருவண்ணாமலையிலிருந்து ஜமாலியாவுக்கிலிருந்து ஜமால்தீன் ஒருவர், கிண்ணியாவிலிருந்து இன்னொரு ஜமால்தீன் என்று 3 பேர். மற்ற 3 பேரும் ஜவாத் என்று ஒரு கோமாளி, அவர் மாவனல்லையிலிருந்து அவருக்கு ஒன்றை கொடுத்தோம். இன்னும் 2 உறுப்பினர்கள் சேகிசதீனுக்கு ஒன்றை கொடுத்தோம். 5 தான். அப்பொழுது முதலாவது முரண் நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். நான் 68 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே பொய் புரட்டி நீங்க PMGக்கு ஓட்டு போடணும் என்கிறதுக்காக நான் பொய் சொல்லவில்லை. மர்ஹூம் அஷ்ரப் அவர்களுடன் முதலாவது முரணே மூதூருக்கு உறுப்பினர் எங்கே என்பதுதான். அங்கே யாருமே கேட்கவில்லை. தலைவரை அப்படி யாருமே பேச மாட்டார்கள். SL நமனிபா மட்டும்தான் பேசுவார். எனக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை. நான் மிக கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். இந்த சமூகத்துடைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவலில் வந்தவர்கள். அதற்கு எந்த பதிலும் இல்லை. இங்கே இருந்து எங்களுடைய வாழைச்சனை வங்கியில் ஒரு நண்பர் வேலை செய்தார். அப்பொழுது ஒரு துண்டு பிரசுரம் நானே எழுதினேன். மூதூர் மக்களின் நெஞ்சில் பாய்ந்த ஈட்டி. அன்று முஸ்லிம் காங்கிரஸ் விட்ட பிள்ளையை உடனடியாக எழுதியவன் நான் தான். எங்களுக்கு அப்பொழுது அடிப்பதற்கு துண்டு பிரசுரம் அடிப்பதற்கு மூதூர் பக்கத்திலே எல்லாம் அச்சகம் ஒன்றுமே இல்லை. அந்த கல்லச்சில் போட்டு அடித்து அப்படியே போட்டு சுத்தி சுழட்டி மக்களையே கொடுத்தது. நானும் அந்த கட்சியின் ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் பார்த்து கொண்டு வந்து மனம் நொந்து போய் கட்சியை விட்டு வெளியேறினேன். கட்சிக்கு எந்த செயல்பாடும் இல்லாமல் என்று. ஆனாலும் தேர்தல் ஒன்று வந்துவிட்டால் இந்த சமூக பற்றிதல் வந்து சேர்ந்துவிடும். மேடையில் ஏறி முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவாக பேசிவிடும். ஆனால் நடந்த பண்டம் ஒன்றுமே இல்லை. அந்த தலைவர் மறைந்த பின்பு இந்த தலைவர் வந்தார். நான் உங்களிடத்தில் ஒரு உண்மையை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் ஊரில் எப்படியே தெரியாது. இப்ப இந்த தேர்தல் வருகின்ற நேரம் ஒரு கட்சியின் தலைமைத்துவம் உங்களிடம் வந்து மூதூருக்கு வந்து, இது ஒரு கிழக்கு மாகாண சபை, மிக முக்கியமான ஒரு மாகாண சபை தேர்தல், இது உங்கள் ஊரில் இருந்து நாங்கள் யாரை வேட்பாளராக போட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று இந்த ஊரில் உள்ள பிரமுகர்கள், உலமா சபை அல்லது படித்தவர்கள், கட்சியின் முக்கியமான நபர்கள் யாரிடத்திலுமாவது கேட்ட வரலாறு இருந்தா அப்படி செய்தீங்களா? இந்த முறையாவது சொல்லுங்கள். யாராவது ஒரு சொல்லுங்கள். அப்படி நடந்ததே செல்லம் என்று நீங்கள் சொல்லுங்கள். நடந்ததா சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். எங்கட ஊரில் தேவநாயம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரம் அவர் பெரிய அமைச்சர் 5% வேலை எங்கள் ஊருக்கு செய்யவில்லை என்று ஒளிமி சென்ன இளைஞன் நான். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ரஹ்மானா இருந்தால் என்ன, பலுலக்கா இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, இளைஞர்களை நீங்கள் கேட்க வேண்டும். நம்ம சமூகத்தில் ஒரு புறையோடி போன விஷயம் என்னடாண்டா, அவன் நல்ல பிள்ளை, ஒரு அல்லு தொல்லுக்கும் போக மாட்டான். என்ன அல்லு தொல்லுக்கும் போக மாட்டான்? ஒரு இல்லாத ஏழைக்கு ஒருவன் அடிக்காத விளக்கவும் போக மாட்டான். ஏன் என்றும் கேட்க மாட்டான். ஊட்டை உமா வாப்பா என்ன செல்வா, உங்களுக்கு என்ன வேலை, உனக்கு என்ன பண்ண வேலை, உண்ட வேலையை நீ பார்த்துட்டு. 5ஆம் ஆண்டு படிக்க பரீட்சையில பிள்ளைய ஆயத்தம் பண்ணக்குள்ளேயே நாம் அந்த பிள்ளைய சுயநலமாகத்தான் மாற்றி விடுவோம். உனக்கு தெரிஞ்சது ஒன்றையும் சொல்லி கொடுத்துறாதான். இந்த புள்ள படிச்சு டாக்டரா வந்து, இன்ஜினியரா வந்து, புரக்டரா வந்து இந்த சமூகத்துக்கு என்ன நடக்க போகுது? இந்த புள்ள வந்து ஒரு 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 எம்பியா வந்தா என்ன செய்ய போறான்? டாக்டர் வந்தா அவன் காசை பார்த்து மறந்து கொடுப்பான். எங்கட ஊர்ல இப்போ ஒரு ஆள் தேர்தல் களத்தில் இறங்கியிருக்காரு. அப்படி இப்படி எங்கட பக்கம் அந்த காட்டு பக்கம் இருந்து இந்த வைர கொலையை ஒரு பல்ப் எடுக்கிற சனங்களை 50 பேரை பிடிச்சி கொண்டு போட்டான். ஏர் கண்டிஷன்ல களவெடுத்து கரண்ட் பாவிக்கிறவர், ஏர் கண்டிஷன் முட்டிக்கிறவர் அதையும் அப்படி போட மாட்டாரு. அங்க தேர்தல் எங்கட கட்சியில போட்டி போடுறவர் 55 பேருகிட்டையும் 55,000 வாங்கித்தான் ஒரு தவணை கொடுத்தாரு அந்த காசை கட்டுறதுக்கு.
வெக்கமில்லையா உங்களுக்கு தேர்தல் கேட்க? 55 ஏழைகள் வயல்வெளியில அப்படி இப்படி கல்லகலண்ட ஒரு பல்பு போட்டு அசனங்க. இவருக்கு டிக்கெட் கொடுத்துறீங்க. அது செல்ல போனா நான் விடிய விடிய பேசி விடிஞ்சொலும்பி பேசினாலும் உங்களோட பேசலாம். அவ்வளவு விஷயம் அவ்வளவு நெஞ்சில் இருக்கு. ஆனா இந்த பிஎம்ஜிஜில அப்படியெல்லாம் ஈபத்கொள்ளியா பேசக்கூடாது. அரசியல் மத்தவனு கேசணும், அவங்க இதை இவன் இதை இழுக்கணும், அங்க படத்தண்ணி செல்லணும், இங்க பூத்தண்ணி செல்லணும், அப்படி பேசினா தான் நம்ம ஆக்களுக்கு சந்தோஷம். கை அடி பாச்சா சோக்கா பேசின சோக்கா பேசினான்டா ஏசினத்தான் சொல்றேன். வேறொன்றும் இல்ல, ஏசினா சோக்கா பேசினு அப்படி ஒரு இலக்கணம். இப்ப எம்பி மாறு மந்திரி எல்லாம் நேத்துறாள் சொன்னா அவர் சுகாதார அமைச்சர் எப்படி ஊடு கட்டிருக்காரு, கோடி கோடியா உழைச்சிட்டா தூண்டல். டேய் எம்பி உழைக்கிறையாடா, அது கொள்ளை அடிக்கிறடா, அதுக்கு போய் உழைக்கிறேன்னு பேரு வைக்குங்களடா. என்ன அபத்தம் இது? உழைக்கிறாரே வயல்ல இருந்து கஷ்டப்படுறவன், ரோட்ல இருந்து ரோட்டு போடுறவன், இதுவன் கொள்ளை அடிக்காம அவனுக்கு போய் அவர் நல்லா உழைச்சிட்டாரு. நானும் அக்கரைப்பத்துக்கு போவேன், என்ன பழைய நண்பர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க தான் இங்க அஷ்ரஃபை கூட்டிட்டு வந்த, உங்களோட கூட்டாளி நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க, அதாவலா பார்த்து அவரு கோடீஸ்வரா போயிட்டாரு, நீங்க பஸ்ல வந்து இறங்குறீங்க, உங்களுக்கு பூச்சி இல்ல அடி செருப்பால. அப்ப அங்கடா புத்தி, அது நல்ல புத்தியாடா அது. நான் கொள்ளை அடிக்கல, உங்களுக்கு புத்தி இல்ல, அவனெல்லாம் புத்தி. அது ரொம்ப சீரியஸா சொல்றாங்க, கவலையோட சொல்றாங்க. நம்முடைய சிலத்துக்கு ஓடுறதுக்கு ஒரு 1 மில்லியனாண்டு. எங்க வாப்பா ஓஎல் படிக்கிற நேரம் ரஹ்மான் இன்ஜினியர்கிட்ட எனக்கு ஓஎல் படிக்கிற நேரம் ஒரு சைக்கிள் வாங்கி தந்தாரு. பெரிய பாரிய குடும்ப பின்னணி எல்லாம் இல்லை எனக்கு. பாப்பா 6 கட்ட நடந்து கடலுக்கு போய் மீன் காவுல வந்து சாப்பிடுற. யாராவது இந்த நெற்றுகளுக்குள்ள போனா, என்ன சொல்றது, வலை பூக்குள்ள போனா, இந்த ஆப்தின் பக்கங்களுக்குள்ள போனா நான் பாப்பாவை பத்தி படிக்கலாம். அதுல ஒரு 220 ரூபாய்க்கு ஒரு ரெல் சைக்கிள் வாங்கி தந்தாரு, அதை தான் இப்ப ஓடுறேன். ஆனா ஊர்ல நீங்களும் பெஞ்சூரை வித்தானு சொல்லிக்குவாரு. ஓ எனக்கு இந்த 10 மணியோட இந்த பென்ஷன் முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கு நம்ம நாட்டுல. 10 மணியோட பேசுறத நீ பாட்டுறணும். ஆனா எம்பியா மந்திரியா போனா அவன் 110 வயசு வரங்கட்டிலையும் பார்லிமெண்ட் அடிக்கலாம். அதுக்கு மட்டும் ஒரு சட்டம் இல்லை. பாத்தீங்களா, உங்களுக்கு 55 வயசுல பென்ஷனுக்கு போகும், இல்லாட்டி 60 வயசுல பென்ஷனுக்கு போகும். எம்பின்னா அவன் 100 வருஷத்துக்கு இருக்கலாம், அவன் பார்லிமெண்ட்ல இருக்கலாம். நான் உங்களோட விடிய விடிய பேசணும், முசுபத்தியே பேசணும், சொல்லணும், இங்க நடந்த கூத்துகள் சொல்லணும், தலைவர் விட்ட சொல்லணும், அந்த தலைவர் விட்ட சொல்லணும். ஹக்கா நோம்பு 22 இந்த தலைவர் வந்தாரே என்ற வீட்ட 6வது இருந்தீங்கன்னா கல்குடா muslim.com தலைவரோடு ஹக்கியமுடன் எஸ்எல்ல மணிபா வேண்டுகோள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். நாங்கள் பாட்டின இது முஸ்லிம் காங்கிரஸ் போட்ட மோது அடிச்சு கிடிச்சும் போட்டுருவாங்க. நாம அடைஞ்ச கட்சியை கொண்டாந்து நாம அந்த பிள்ளையை பத்தி நல்லது கொள்ளாது பேச நம்மளுக்கு உரிமை. பிழையான வழியில போயிட்டு இருக்காங்க. நான் அவர்கிட்ட சொன்ன, தம்பி போன தேர்தலுக்கு வந்தீங்க, இந்த தேர்தலுக்கு வந்திருக்கீங்க. ஒரு கட்சி ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு இருந்தா அவர்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், வேற யாரும் சொல்லல, ஹக்கியமிட்டையும், தம்பி வருஷத்துல மூதுருக்கு ஒரு நாள், தோப்புருக்கு ஒரு நாள், கிண்ணியாக்கு ஒரு நாள், இங்கால ஓட்டமாவடிக்கு 2 நாள், அங்கே ஏறாவூருக்கு ஒரு நாள், காத்தாங்குடிக்கு 2 நாள், 365 நாளில ஒரு 10 நாளை கிழக்கு மாகாணத்துக்குள்ள ஒரு விசிட் பண்ணுங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு சின்ன ஆபீஸ் வச்சுங்க. ஒன்றும் செய்ய வேணாம், மக்களை கொஞ்சம் மேவி போங்க, மக்கள்கிட்ட பிரச்சனையை கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று மேல் அப்படியெல்லாம் நடந்துச்ச நண்பர்களே, சங்கங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு கட்சி இப்ப கொள்ள பேர் சொல்லாது, நம்ம மறைச்சினா போடுவோம். மர இஞ்ச அங்க வித்தலையில பாதி, மரத்துல பாதி. உங்களுக்கு தெரியுமா, உருவாப்பத்தான அநியா நடந்துச்சு. அங்க போய் எலெக்ஷன் கேட்டு அங்க காலம் எல்லாம் ஒரு முஸ்லிம் தான் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்கள் சேர்ந்து சேமனா வார உருவாப்பத்தானையில பெரும்பாலும். போன முறை இவங்க போய் அங்க தனியா கேட்டு போட்டெல்லாம் போட்டு பிரிச்சு இப்ப வேறொரு பெரும்பான்மையினத்தை சேர்ந்த ஒரு சேமனா வந்துட்டாரு. நான் அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், போன நோம்பு பெருநாளைக்கு அதுகள் சாப்பிட்ட மாற்று வச்சுக்கு இந்த பெருநாள் வரையிலையும் மாற்று வச்சு இல்லை, இன்றைக்கு வரையிலையும் இல்லைங்க. நான் அதை எழுதியிருக்கேன், அந்த கல்குடா muslim.com எழுதியிருக்கேன். மாடரப்படல இதுக்கு இத்தனையும் அந்த சனத்துக்கு தொழில் என்னடாண்டா மாடு வளர்க்குற. எங்கட கட்சி போய் அவங்கள மாடு மேய்க்க வைக்கிறீங்க.
அப்ப இவரோட வந்த ஒரே இறக்கம் என்னடாண்டா அதை மட்டும் சொல்லி போட்டு போறேன். 2005ஆம் ஆண்டு அந்த வாழ்க்கை 2002ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி